நம்ம வீட்டில் சிறுகீரை வாங்கிட்டு வந்தால் இது போல் மறக்காமல் க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதே சமயம் கீரை நல்லா சுத்தமாகவும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிறுகீரை கட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கட்டை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீரை ஃபுல்லாகவே நல்லா பலாசனை நீங்கள் வச்சு விட்டுருங்க. பலாசனை இது போல் நீங்கள் கீரையை வச்சு விட்ட பின்னாடி உங்கள் கையில் எந்த அளவுக்கு கீரை எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கீரையை நம்ம கையில் எடுத்துக்கலாங்க. கீரையை நம்ம கையில் எடுத்துகிட்டு மிச்ச கீரை ஃபுல்லாகவே நீங்கள் சைடில் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், என் கையில் எந்த அளவுக்கு கீரை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கீரை எடுத்து வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் கீரையை நீங்கள் அடியில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நான் வீட்டில் காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கீரையை லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணும்போதே உள்ளுக்குள்ளே ஏதாவது புழு பூச்சிருந்தா கீழே விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் கெட்டு போன தலை, வேறு ஏதாவது தலை இருந்தாலும் கீழே விழுந்துடுங்க. மண் இருந்தாலும் கீழே விழுந்துடும். இதே மாதிரி எடுத்து வச்சிருக்க எல்லா கீரையுமே இதே மாதிரி நான் ஷேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ இலைகள் வேஸ்ட்டான இலைகளுங்க. இது ஃபுல்லாகவே நம்ம சைடில் தள்ளிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ண கீரை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ண கீரை எடுத்து வச்சிருக்கேன். இந்த கீரையை பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம அந்த வேர் பகுதியை மட்டும் நம்ம கிள்ளி போட்டுடலாங்க. நீங்கள் ஒவ்வொரு கீரையை எடுத்துகிட்டு அந்த வேர் பகுதி இருக்கில்லையே, வேர் பகுதியை மட்டும் நீங்கள் கிள்ளி நீங்கள் தூர வச்சுருங்க. இப்போ நான் இது ஃபுல்லாகவே கீரை எல்லாமே தண்டு பகுதி எல்லாம் ஃபுல்லாகவே இருக்கட்டும். வெறும் வேரை மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தண்டு பகுதி இலை பகுதி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம க்ளீன் பண்ண கீரை இருக்குல்லையே, இந்த கீரையை நீங்கள் ஒரு காய் வெட்டுற கட்டிங் போல வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் கத்தி எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்தால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கத்தி எடுத்தால் இது போல் நீங்கள் காய் வெட்டுற கட்டிங் போல் வச்சு இது போலவும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டா போதும். குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பொருளுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா கீரையுமே இதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண கீரையை எப்போதும் போல் ஒரு பாத்தில் நீங்கள் போட்டுட்டு 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் யூஸ் பண்ணுங்கள். கீரை நல்லா சுத்தமாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியானது கொடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கீரை ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள்.